பாடல்கள் எல்லாம் இப்பொழுது மறந்தே போயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு ஏற்றுகின்ற பாடல்கள் எல்லாம் எப்படி இருக்கு? சில சமயங்களில் நான் பார்க்குறதில்ல, இருந்தால் கூட பெரியவர்கள் வீட்டில் பார்ப்பாங்க. பார்த்திங்கன்னா அதோட டான்ஸ் தான். வருகின்ற பாடல்கள் உண்மையிலேயே எத்தனை கருத்துள்ள பாடல்கள். இயேசுவின் நாமம். ஆமாம், இப்போ அதெல்லாம் விட்டுட்டு என்னென்னவோ பண்ணிட்டு நாம் கூட அதை ரொம்ப மிகவும் வாஞ்சையாய் அதை பாடுகின்றோம். ஆகவே நம்ம ஒவ்வொரு ஆராதனையிலும் நம்முடைய திருச்சபை திரு வழிபாட்டில் பாடல்கள் ஆக்சுவலாக நிறைய சேர்க்கணும். ஒரு நாட்களிலேயும் செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்திலும் ஆண்டவர் நம்மை ஜீவனோடும் சுகத்தோடும் பலத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். அப்படி தானே? வெயிலில் நடந்து போகிறாங்க, சன் ஸ்ட்ரோக், அவ்வளோதான். திடீரென்று அவர்கள் ஆபத்தான காரியம். குறிப்பாக ஒருவேளை பெரியவர்கள் என்பதல்ல, நம்ம எல்லாருக்குமே நம்ம அநேக நேரத்தில் அதை கடைபிடிக்கிறதே கிடையாது. 12 மணிக்கு தான் புறப்படும். குறிப்பாக பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, நாங்கள் சின்ன பசங்க தானே போவோன்னுவாங்க. யூத்தெல்லாம் எங்கே இருக்கீங்க? வேர் ஆர் தி யூத் ஃபெலோஷிப்? காணுமே. ஒரு வேளை நாங்கள் சொல்ல ஹெல்மெட் போட்டு போகிறோம். ஹெல்மெட் போட்டால் கண்ணு தெரிக்கிறபடி ஓட்டுறது. நாம் எச்சரிக்கையாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். கண்டிப்பாக திடீர்னு கொஞ்சம் அப்படி மேகம் வர்றது போல் இருக்குது. நேற்றுக்கு ஒரு 5 நிமிஷம் மழை, அவ்வளோதான். ஆனால் அடிக்கிற வெயில் கடுமையாக இருக்கிறது. எச்சரிக்கையாக இருக்கும். ஆனால் ஒன்று, அதற்கு மேலாக ஆண்டவருடைய பாதுகாவல். ஆண்டவருடைய பாதுகாவலாம் உண்மையை செய்ய முடியாது. இந்த காலை நேரத்திலும் அந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் வழி. யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் சொல்கிறமாய், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அதாவது ஜஸ்டின் பிரபாகரன் அப்படிங்கிற இந்த தலைமுறைக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஒருவேளை நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருக்கலாம். பட் அ ஒண்டர்ஃபுல் மியூசிஷியன், ஒண்டர்ஃபுல் சிங்கர், அ பாஸ்டர். அவர்கள் இயற்றிய பாடல்கள் இன்றைக்கும் கருத்துள்ள பாடல்கள். ஒரு சில பாடல்களை நினைவூட்டி இன்னைக்கு வேறு பாட்டு பாட போகிறோம். நான் கிறிஸ்துவுக்குள் பைத்தியக்காரன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் கிறிஸ்துவுக்குள் பைத்தியக்காரன். நம்ம இந்த தலைமுறை தெரியும். இந்த நாளில் கூட அந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தெரிந்தால் என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். 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 பொது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவை அளித்தார். பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவை அளித்தார். பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். கல்வாரி மீதில் எனக்கார் என் உதிரம் சிந்தி மரித்தார். கல்வாரி மீதில் எனக்கார் தம் உதிரம் சிந்தி மரித்தார். 3ஆம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். 3ஆம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன். ஆமென். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி
சத்தியம் ஜீவன். நமக்கு புது வாழ்வை தருகிறவர் அவர், பாவங்களை மன்னிக்கிறவர். காரணம், அவர் கல்வாரி மலையிலே உதிரத்தை சிந்தி மீண்டார். நல்மெய்ப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார், என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். நல்மெய்ப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார், என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். மேகங்கள் மீனிலோனார், மணவாளனாக வருவார். மேகங்கள் மீனிலோனார், மணவாளனாக வருவார். என்னை அணிந்து கொள்வார், வானில் கொண்டு செல்வார். என்னை அணிந்து கொள்வார், வானில் கொண்டு செல்வார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன். இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன். இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன். இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். கோரஸ் மாத்திரம் எல்லாரும் திரும்ப பாட போகிறோம். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன். இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். அவ்வளவுதான் பாடலாம். எல்லாரும் இந்த காலை நேரத்தில் இங்கே நம்முடைய சீடர்கள் இந்த உலகத்தை விட்டு செல்வது உண்டதாக ஆண்டவர் சொன்னார். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, நான் போகிறேன். கேட்குறாங்க, ஆண்டவரே நீ போறதே தெரியாம எங்களுக்கு. ஆண்டவர் தான் சொன்ன, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன். பாடுவோமா? 2 தான். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன். இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன். இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன். இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன். இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். காலை நேரத்தில் நீங்கள் நினைக்கணும், என்னுடைய திறமை எனக்கு வழி, என்னுடைய தாளந்து எனக்கு வழி, என்னுடைய பணம் எனக்கு வழி, என்னுடைய கல்வி எனக்கு வழி. ஒரு நாளில் ஒன்றுமே எல்லாம் போயிடும். ஆண்டவர் ஒருவர் தான். ஆண்டவர் ஒருவர் மாத்திரம் தான் நம்மை காக்க முடியும். தானியேல் தன்னுடைய திறமையை அல்ல, ஆண்டவரோடு மேட்டுமை அல்ல, மாறாக என் ஆண்டவரை பற்றி கொள்வேன் என்று சொல்லி ராஜா சாசனத்தில் தன்னுடைய முத்திரை மோதிரம் போட்ட கையெழுத்து வந்த பிறகும் ஜெபிக்கிறான். ஆண்டவரை ஒருவேளை நினைக்கலாம், என் வாழ்க்கையில் எனக்கு குறைவு, நான் எப்படிலாம் இருக்கலாம். ஆனால் ஒன்று, ஆண்டவர் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் எதை பெற்றிருந்தாலும் அங்கே நிறைவு கிடையாது. அவனை சிங்க கெபியிலே போட்ட பிறகு ராஜா அவன் சொல்லலை, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவனை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? எத்தனை பெரிய சாட்சி! அன்பு தேவனுடைய பிள்ளை, காலை நேரத்திலும் அந்த வல்லமையுள்ள ஆண்டவர் வாழ்க்கையிலே நம்மை அற்புதமாய் வழிநடத்த வல்லமுள்ளவராய் இருக்கிறவர். எந்த காரியம் இல்லை. கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில், கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில், கண்களின் கருவிழிகள் போ இம்மட்டும் காத்திரே, கண்களின் கருவிழிகள்
எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை நாம் சார்ந்திருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நினைக்கலாம் இது நடக்குமா என்று சொல்லி, அவர் சகலத்தையும் செய்வதை தான் யோபு சொல்லுகிறார். தன் வாழ்க்கையின் வேதனையில் சொல்கிற, தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. இந்த காலை நேரத்தில் என் வாழ்க்கையில ஆண்டவர் இதை செய்யவில்லையே, நான் ஏன் துதிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? என் வாழ்க்கையில இத்தனை கஷ்டங்கள் வழியாய் சென்று கொண்டிருக்கிறேன், நான் ஏன் ஆண்டவரை துதிக்க வேண்டும்? அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையை பெற்றிருக்கிற இந்த நிலைமையை ஆண்டவர் கொடுத்துதான் மறந்துடக்கூடாது. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். ஒருவேளை இன்றைக்கு அது நடைபெறாமல் இருக்கலாம். நிச்சயமாய் ஆண்டவர் ஒரு நாளிலே நம்முடைய உள்ளத்தின் வாஞ்சைகளை அவர் நிறைவேற்ற வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அதைத்தான் யோவான் 14 சொல்லுகிறது. என் நாமத்தினாலே, ஆண்டவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் அவர் பதிலளிக்க வல்லமுள்ளவராய் இருக்கின்றார். சகலத்தையும் செய்ய வல்லவரே, நீர் நினைத்தது தடைபடாது. சகலத்தையும் செய்ய வல்லவரே, நீர் நினைத்தது தடைபடாது. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பவரே, அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பவரே. மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில், கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில், கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. கண்களின் கருவிழியை போல காத்த தேவன் வாழ்க்கை இந்த காலை நேரத்திலும் கூட ஏதோ ஒரு காரியம் நம்மை அழுத்திக் கொண்டிருக்கலாம். நாம் அதை ஆழ் மனதிலே வைத்துக் கொண்டு, என் ஆண்டவர் இதை செய்ய முடியாது என்று சொல்லி முடிவுக்கு வந்திருக்கலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் கடனாளியும் அல்ல. அவரை உண்மையாய் நாம் பற்றி கொள்ளும் பொழுது, வேதம் அதைத்தான் சொல்லுகிறது, வானம் பூமி ஒளிந்து போகலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாது. என் வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாது. என் வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்று கைகளை விட்டு சொல்லுமா?
வேதனையில் எங்களோடு கூட இருக்கிற தேவன், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் செய்யும் வரைக்கும் பொறுமையோடு காத்திருக்க உதவி செய்யும். தொடர்ந்து சிந்திக்க போகிற வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அமர்வோம். கிறிஸ்துக்குள் அன்பான திருச்சபை மக்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நான் வாழ்த்துகின்றேன். இந்த கடுமையான கோடை காலங்களில் நிச்சயமாய் ஆலயத்தில் வர்ற ஃபேனில் காற்று வர்றது ரொம்ப கஷ்டம்தான். இங்கே இல்லை, நம்ம வீட்டிலேயே கூட ஃபேன்ஸ் எல்லாம் ஸ்லோ அப்படி இருக்கும். ஆகவே ஒன்றை மறந்துடக்கூடாது. இன்றைக்கு நாமெல்லாம் இங்கே வந்திருக்கிறோன்னா ஏதோ நாம் பெரிய சாதனை படைத்தோம் என்பதல்ல, ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு எத்தனையோ பேர் வர விரும்பியும் வர இயலாமல் போயிற்று. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கிருபையாய் இந்த நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாய் எடுத்துக்கொள்வோம். ஆண்டவரை விசுவாசிப்பது சத்தியம். எடுத்துக்கொள்ளலாம். யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம். அங்கே மோசேயை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்? வாசிங்க, முதல் வசனத்தை வாசிங்களேன். கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். உன்னோடே ஒருவனும் அங்கே வரக்கூடாது, மலையிலெங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது. ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்காக கொடுத்த கற்பனையை எடுத்துக்கொண்டு வர்றார். ரொம்ப சந்தோஷமா உற்சாகமாய் வரும் பொழுது அவர் என்ன நினைச்சாரு? பாங்க, ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருந்து கற்பனைகளை பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன் சொல்லலான்னு வந்தா நடைபெறுகின்ற காரியம் என்ற 32ஆம் அதிகாரம் வாசிங்க, 17ஆம் வசனத்தை வாசிங்க. வாசிங்க, ஜோஷோ வாசிங்க. அதற்கு மோசே, அது ஜெய தொனியும் அல்ல, சத்தமும் அல்ல, பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது. பாருங்க, கீழே இறங்கி வரும் பொழுது ரொம்ப ஆவலாக மக்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தா அநேக நேரத்தில் நாம கூட அப்படிதான். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நமக்கு மனசு இல்லை. எங்களுக்கு இந்த போல் அனுபவங்கள் எங்கே வரும்னா திருமணங்களில் வரும். லேட்டாக வருவாங்க, வந்துட்டு ஐயா கொஞ்சம் சுருக்கமாக பிரசங்கம் பண்ணுங்கள். என்ன பிரசங்கம் முடியும், முடிச்சு 2 தம்பதி வந்திருக்காங்க, ஒரு தம்பதியர் கோச்சிக்கூடாது, உங்களை சொல்லலை, என்ன ஆராதனை முடிஞ்சிருச்சு. நான் பொதுவாக ஒரு காரியத்தை சொல்லிடுறேன், இந்த நேரத்தில் எனக்கு நினைவுக்கு வருகிறது. தயவு செய்து ஒரு கல்யாணத்துக்கு வந்தாங்கன்னா வரவங்க எல்லாரும் சீக்கிரமாக வராங்க. நீ பாட்டு வீட்டுக்கு போயிட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து வந்தீங்கன்னா என்ன செய்வாங்க? இன்னும் சிரிக்கிறாரு, அவரை தான் சொல்கிறேன்னு. அவரல்ல, பொதுவாகவே இன்றைக்கி நீங்கள் மாத்திரமல்ல, இன்றைக்கி பல நேரங்களிலே திருமணங்களுக்கு மக்கள் கோயிலோடு போயிடலான்வாங்க. ஏன்னா அங்கே கரெக்டாக 45 minutes to 1 hour. அருமையாக வாங்கி பார்க்குறோம். இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த பொறுமை இல்லை. இந்த மோசே போடாயா இருந்தாலும் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இனிமேல் வரப்போறதே கிடையாது. ஆகவே என்ன பண்ணுறாங்க? ஆரோன்ட்ட சொல்லி, எப்போ இருந்தாலும் என்ன ஆனு தெரியல, ஆகவே நீங்கள் என்ன செய்யுங்க, எங்களுக்காக ஒரு கடவுளை உருவாக்குங்க, கன்றுக்குட்டியை உருவாக்கி விடுகின்றார்கள். அதுதான் தட் இஸ் த பேக்ரவுண்ட். ஆனால் அங்கே மோசே என்ன செய்கின்றார்? இப்படி வந்ததுனால அவர் என்ன செய்கிறார்? 19ஆம் வசனத்தை வாசிங்களேன். மோசே கோபம் உண்டவனாகி தன் கையிலே இருந்த பலகைகளை
மலையின் அடியிலே எறிந்து உடைத்து போடுகின்றான். இவ்வளோ பெரிய, இப்போ யோசிச்சு பாருங்க, அவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு வந்தான். ஆனால் இந்த எதிர்பார்ப்பெல்லாம் தகர்த்துட்டீங்களே, உங்களுக்கு இந்த கற்பனையே கிடையாது, தகர்த்து போடுகின்றான். அருமையாளே, இந்த சூழலில் தான் பார்க்கிறோம். அதற்கு பிறகு அவன் ஆண்டவர் சொல்லுகின்றார். அவன் 33ஆம் வசனத்தை வாசிங்க. 32ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை, காரணம் என்ன, மோசே அவர் ரொம்ப தியாகி, பெரிய தியாகி. என்ன பண்றாரு, முந்தின வசனத்தில் என் பேரை கிறுக்கி போட்டுருங்க. ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா, யார் பாவம் செய்கிறானோ அவன் பேரை தான் நான் கிறுக்கி போடுவேன் அப்படின்னு சொன்ன பிறகு அதுக்கு அடுத்து பாருங்க, 34ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது தான் 34ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகின்றார் அதற்கு ஒத்த காரணம் என்னென்ன, அவருடைய உணர்வு. அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது, அவர்தான் சத்தியம் என்பதை விசுவாசிப்பது, அது நமக்கு எதை வழிவகுக்கிறது? முதலாவது நம்முடைய அக்கிரமங்களை அகற்றுகிறது. அகற்றப்பட்ட அக்கிரமம் பார்க்கிறோம். மோசே உடைச்சு போட்டாரு, இந்த மக்கள் பண்ண தப்பு தான், ஆனால் நானும் தப்பு பண்ணிட்டேனே என்று சொல்லி தன்னை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், என் பேரை கிறுக்கி போடுங்கன்னு சொன்னோன்னே, இல்லைப்பா, யார் தப்பு பண்ணான் அவன் தான் சொல்லுகின்றார். அதற்கு பிறகு அங்கே மோசே மீண்டும் அதை செய்ய முடியாது ஆண்டவர் சொல்லுகின்றார். காரணம் என்ன, ஆண்டவர் அவர் இரக்கமுள்ளவர் என்பதை அங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் எவன் மேல் இரக்கமுள்ளவராய் இருக்க விரும்புகிறேனோ என்ன செய்வேன், அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்பதாக சொல்லி அங்கே சொல்லுகின்றார். அதான் 32ஆம் அதிகாரத்தில் குறிப்பாக 21ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, வாசிங்க 21ஆம் வசனம். இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றான். அப்படி கேட்டுட்டு அதற்கு பிறகு இங்கே பார்க்கின்றோம், ஆண்டவர் அங்கே ஒரு மாற்றத்தை தருகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மாற்றத்திற்கு என்ன அவசியம் தேவைப்பட்டது? ஆண்டவர் சத்தியம் உள்ளவர் என்பதை அறிய அவர்களுக்கு அந்த உணர்வு அவசியம். இன்றைக்கு ஆண்டவர் என் வாழ்க்கையின் சத்தியமாய் இருக்கிறார் என்பதற்கு எனக்கு அந்த உணர்வு அவசியம். Do we have that sense of realization? அநேக நேரங்களிலே நாம் செய்கின்ற தவறுக்கு ஒரு நியாயத்தை நாம் வைக்கிறோம். ஓ, இதனால தான் இப்படி செஞ்சேன். You are not a judge to judge others. அப்படிதானே? ஆண்டவர் நம்ம ஜட்ஜ் பண்ணானா என்ன ஆயிரும்? நம்மை ஜட்ஜ் பண்ணானா நிர்மூலமாகி விடுவோம். அந்த உணர்வு அங்கே மோசேக்கும் இருந்தது. அவள் மக்களை உணர்த்துகின்றார். இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் சத்தியம் உள்ளவர் என்பதை அறிந்து கொள்ள நமக்கு உணர்வு அவசியம் என்பது தேவனுடைய பிள்ளைகளே. இன்றைக்கு அநேக நேரத்தில் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு குழப்பங்கள், நமக்கு அந்த உணர்வே கிடையாது. என்ன தப்பு செஞ்சாலும் அதற்கு ஒரு நியாயத்தை நாம் வைத்து சென்று விடுகிறோம். இங்கே பார்க்கின்றோம், ஆண்டவர் அந்த அக்கிரமத்தை அகற்ற தேவைப்பட்டது உணர்வு மாத்திரமே. மோசே பாருங்க, ஏதோ வேகத்தை பண்ணிட்டனே அப்படின்னு சொல்லி உணர்கின்றான். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை சத்தியவானை அறிந்து கொள்ள நமக்கு அந்த உணர்வு அவசியம். தொடர்ந்து பார்ப்போம். இரண்டாவதாக, அந்த உணர்வு மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் அங்கே என்ன சொல்லுகிறார்? வாசிங்க, 6ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. கிறிஸ்துவனுடைய ஈவின் பாருங்க, அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்தாருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், எல்லாருக்கும் ஒரே தேவன் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். விசுவாசிக்கிறீங்களா? Do you believe that? எல்லாருக்கும் ஒரே தேவன். மறந்துடும். அநேக நேரத்தில் நம்ம பார்த்து என்ன சொல்லுவாங்க, நான் குறையா சொல்லலை, the so called பரலோகம் போகிற கோயில் தெரியுமா? பரலோகம் போகிற கோயில், ஆமாம், அவங்களுக்கெல்லாம் நினச்சிட்டாங்க எங்களுக்கு மாத்திரம்தான் இவர், அவங்களுக்கெல்லாம் வேற யாரோ.
இங்கே வேதம் அழகாய் சொல்லுது, எல்லாருக்கும் ஒரே தேவன் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். ஆக எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர் அப்படிப்பட்ட என்ன செய்கிறாராம்? 7ஆம் வசனத்தில் கிறிஸ்துவின் ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அங்கே அதற்காக அவர் என்ன சொல்லுகின்றார்? முதல் வசனத்தை வாசிங்க, எபேசியர் 4:1. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், விசுவாசிக்கிறீங்களா? நமக்கு அந்த விசுவாசமே இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம்? எனக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாதுயா, எனக்கு அதுக்கும் சொல்லுங்களேன், பயமாக இருக்குது சொல்கிறதுக்குல்ல. ஆமாம், நீங்கள் நேரத்தில் நாம் நினைக்கிறோம். பலர் நம்மை பார்த்து சொல்லுவாங்க, உங்களுக்கெல்லாம் முடியாது, என்ன கொஞ்சம் ஜெபம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். ஜெபம் பண்ண தெரியலன்னா அவங்க ஆண்டோட பிள்ளை இல்லை. எல்லாருக்கும் தேவன். ஆக இங்கே அடுத்தபடியாய் அவர் சத்தியம் உள்ளவர், பிலீவிங் இன் கிரைஸ்ட் த ட்ரூத்தை நாம் விசுவாசிப்பதற்கு முதலாவது உணர்வு அவசியம், இரண்டாவதாக நமக்கு அந்த உறவு அவசியம். நான் அழைக்கப்பட்டது எப்படி? வாட் இஸ் மை காலிங்? என் அழைப்பு என்ன? ஞாபகம் இருக்கா? ஆண்டவர் என்னை என் பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை அளித்தார். ஞாபகம் இருக்கா? எனக்கு மறந்தே போச்சு. நம்ம நினைக்கிறோன்னா ரட்சிப்பு என்பது ஒரு நாளில் 1995ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி, இன்னைக்கு 18, காலை 11 மணிக்கு ஆண்டவர் ரட்சித்தார். முடியலையா? நோ. Salvation is an ongoing process. Every day you must die for your sins. உன் பாவத்திற்காய் நீ மரிக்க வேண்டும், உன் தவறுக்காய் மரிக்க வேண்டும். ஆண்டவரோடு கூட உறவை ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்க வேண்டும். You must renew your relationship with God. புதுப்பிக்கிறோமா? ரிலேஷன்ஷிப்பே இல்லையா? எங்கேயா புதுப்பிக்கிறது? அநேக நேரங்களிலே நான் பார்க்கும் பொழுது ரொம்ப மனசு வேதனையாக இருக்கும். இன்றைக்கு ஆண்டவரோடு உள்ள உறவு இன்றைக்கு எப்படி இருக்கு? இங்கே நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் எதிர்பார்க்கிறோங்க. அதைத்தான் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த கிருபையானது எதற்காக என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்ப்போம் என்றால், வாசியுங்கள் 11ஆம் வசனத்தை. தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும். ஆமா, இதுதான் நம்மை அவர் நம்ம கொடுத்திருக்க கிருபை. எதற்கு? தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாக வேண்டும். நம்ம எதில் ஒருமைப்படுறோம்? தப்புக்கு ஒருமைப்படுவோம் இல்லை, அப்படிதானே? So we join our hands for the evil things. ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா, உதாரணமாக ஒரு கார் போகுது, அந்த காரில் போகிறவன் ஏதோ தெரியாமல் அந்த டூ வீலர் இடிச்சிட்டான்னா யார்கிட்ட சண்டை போவாங்க? ஒரு டூ வீலர் தான் தப்பு பண்ணியிருப்பான், யார்கிட்ட சண்டை போவாங்க? காருக்காரன். எவ்வளோ திமிர் இருந்தால் நீ காரில் உட்காந்தனால இடிப்பியா? அந்த டூ வீலர் தப்பு பண்ணியிருப்பான், அந்த தப்பை யாரும் கவனிக்க மாட்டோம். இன்றைக்கி அப்படித்தான். இன்றைக்கி கிறிஸ்தவ சமுதாயத்தில் நம்ம என்ன செய்கின்றோம்? தவறுகளுக்கு துணை போய் கொண்டிருக்கிறோம். மறந்துடாதீங்க, என்னதான் போனாலும் தானியேலுக்கு விரோதமாய் எல்லாம் கூட்டினா ஒன்றும் நடக்கலை. சிங்க கபியில் போட்டான், ஆனால் ராஜாவே வராயா? சிங்க கபியில் போட்டாங்கனால் கிழக்கு வெளுக்கும் போது ராஜா வருகிறார். பாருங்க, எந்த மனுஷனும் வரல. அதுதான் தேவனுடைய செயல். அங்கே அதை சொல்லுகின்றார், தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி. தொடர்ந்து வாசிங்க. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு பூரண புருஷராகும் வரைக்கும். ஒருவேளை புருஷர் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கிரேக்க எபிரேய பதங்களிலே இட்ஸ் அ கலெக்டிவ் நவுன். அவங்களுக்கு குறிப்பாக இந்த மேல் ஷாவனிசம், அதாவது அந்த நாட்களிலே பெண்கள் என்றால் அவர்கள்
தள்ளி வச்ச ஒரு காலம். அப்படி அதனால் ஆண்களுக்கு முக்கியத்துவம். இன்றைக்கி நம்முடைய ஆலயத்தில் யார் நிறைய பேர் இருப்பாங்க? சிரிக்கிறாங்க பெண்கள்லாம், ரொம்ப வெக்கப்படுறாங்க. ரைட். அங்கே ஆனால் சொல்லுகிறார் பூரண புருஷாக வரைக்கும்னா until we receive the fullest salvation. பாருங்க, வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்து பொருட்டு சுவிசேஷத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாக சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக. சபை என்ன பண்ணும்? பக்தி விருத்தி அடைவதற்காக. வாசிங்களே 13ஆம் வசனத்தை. சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும். அப்போ நம்ம எல்லாரும் இதில் ஏதாவது ஒரு பார்ட்டில் இணைந்திருக்கிறோம். நான் காலையில் ஆங்கில தான் சொன்னேன். நீங்கள் எல்லாரும் யார்? எவாஞ்சலிஸ்ட், சுவிசேஷகர். எல்லாருக்கும் ஒரு மாதிரி வெக்கப்படுறாங்க. எஸ், ஐ மீன் இட். எப்படி? இப்போ தெருவில் நின்று பிரசங்கம் பண்ண அவசியம் இல்லை. ஒருவேளை இன்னைக்கு நம்ம திருப்பாடல்கள் பாடும்போது கைத்தட்டுற பலருக்கு வெக்கம். இங்கே கைத்தட்ட மாட்டாங்க. இங்கே தட்டினா ஐயோ பக்கத்தில் உள்ள பார்த்துன்னா கைத்தட்டுன்னு பார்ப்பான். ஆனால் வெளியில் ஏதாவது கூட்டத்துக்கு போட்டோம் பாருங்கள், அப்படியே கையை தட்டி வராத ஆவியை வர வச்சு குதிச்சு எல்லாம் பண்ணுவாங்க. ரைட். அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே அங்கே பக்தி விருத்தி அடைவதற்கு ஏற்ற காரியங்களை இன்றைக்கி நம்ம எல்லாரையும் அடிப்படையில் ஒரு சுவிசேஷகராக நீங்கள் இன்றைக்கி நிற்கிறாரு தெரியல. பல நேரங்களிலே மாலை நேரங்கள் நம்முடைய ஆலயத்தின் வாசலில் ஒருத்தர் ஒரு சார்ட்டில் வசனத்தை எழுதி ஒன்றும் சொல்ல மாட்டார், அப்படியே பிடிச்சிட்டு நிற்பார். அந்த எஸ்கலேட்டர்லேருந்து இறங்கி வரவங்க எல்லாரும் கண்டிப்பாக பாதி பேர் திட்டிட்டு போவாங்க, இந்த ஆளுக்கு வேறு வேலை கிடையாதான்னு. அது யார் திட்டுவான்? யார் நினைக்கிறீங்க? பயமாக இருக்குதுல்ல? கிறிஸ்தவன் தான் திட்டுவான், இந்த ஆளுக்கு வேறு வேலை கிடையாதியா. இப்படியெல்லாம் பண்ணுறதுனால தான் பிரச்சனை. அட்லீஸ்ட் அவன் செய்கிறானே சந்தோஷப்படுங்க. ஆக நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோமோ இல்லை, நம்ம எல்லாரும் ஒரு சுவிசேஷகர். மறந்துடாதீங்க. நாட் பை அவர் வேர்ட்ஸ் பட் பை அவர் டீட்ஸ். நம்முடைய வார்த்தையினால் அல்ல, நம்முடைய செய்கையினாலே. எப்படிப்பட்ட செய்கை? தீமையான செய்கை இல்லை, அதுக்காக அதை சொல்லியிருப்பீங்க உடனே. நம்முடைய வாழ்க்கையிலே காட்டும்படியாய் இயேசுவை வாழ்க்கையில் காட்டுங்களே, பேச்சில் அல்ல செயலில் அல்ல, இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த தீமை நிறைந்த சமுதாயத்திலே அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தும் சுவிசேஷகராக அட்லீஸ்ட் நம்ம வச்சிருக்கிறாரு. நாம் அப்படி செய்யும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? அந்த உறவு மற்றவர்களையும் அவர் பக்கம் இழுக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆண்டவர் சத்தியபரன் என்பதை அறிந்து கொள்ள நமக்கு உணர்வு அவசியம். இரண்டாவது உணர்வு அவசியம். அப்படி செய்யும் பொழுது அவர் நமக்கு கொடுக்கின்ற காரியம் என்ன? திருப்பலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன சொல்லுகிற? வாசிங்களேன். யோவான் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிங்க. நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். ஆமா, பாருங்க, அங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார், என்ன செஞ்சாராம்? நீர் எனக்கு தந்த வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்தேன். ஆண்டவர் நமக்கு எதை கொடுத்துருக்கார் பாருங்க. இன்னைக்கு ஒரு கலையை படித்து கொடுக்கிறவர் என்ன செய்வார்? ஏதாவது ஒன்று என்ன பண்ண மாட்டார்? டீச் பண்ணவே மாட்டாங்க. சரியா? குறிப்பாக இந்த மார்ஷியல் ஆர்ட் சொல்கிறேன். அதில் அதனுடைய தலைவராக ஒரு சின்னதை தேல் ஹைட் இட். அதுதான் அவங்களுடைய மார்ஷியல் ஆர்ட்டு ரகசியம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எனக்கு எல்லாத்துலாம் கொடுத்தீங்களா, அதை அவங்களுக்கு கொடுத்தேன். அன்பு தேவனுடைய பிள்ளையே,
அவரை நாம் சத்தியபரன் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, நமக்கு அந்த உணர்வு இருக்கும் பொழுது, அவரோடு உறவு கொள்ளும் பொழுது நமக்கு உயர்வை தருகிறார். இன்னைக்கு நாமெல்லாம் யாரு? ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாய், அவருடைய வல்லமையை அறிவிக்கும்படியாய், அவர் எதிர்பார்க்கிற ஒருமைப்பாட்டினை வெளிப்படுத்தும்படியாய் ஆண்டவன் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கின்றார். நம்ம அநேக நேரத்தில் நம்மையே குறைவாக எடை போட்டுக் கொள்கிறோம். we underestimate ourselves. காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய வாயின் வார்த்தைகள். நமக்கு எப்பவுமே மனித இயல்பு என்ன தெரியுமா? எப்பவுமே குறைகளையே பேசிகிட்டு இருக்கோம். நான் பொதுவாக தான் சொல்லுவேன், இந்த வீடு பால் காய்க்கும் பொழுது அந்த குடும்பத்தார் சொல்லிட்டு வருவேன், கண்டிப்பாக ஒருத்தவங்க லேட்டாக வருவாங்க, வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த இடத்த நீங்கள் இப்படி கட்டியிருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த காதல் விடுங்க. ஏன்னா இந்த வீட்டை கட்டுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க, அப்படி தானே? இந்த வீடு கட்டுறவங்க சொல்லலாம், திடீர்னு சொல்லுவான், பெரிய சொந்தக்காரன் வந்து அப்போ தான் ரொம்ப அக்கறையாக வந்தே இருக்க மாட்டான். நான் வீடு தேடி கார்டு பத்திரிக்கை கொடுத்தா தான் வருவேன், நான் போய் கொடுத்துட்டு வருவோம். லேட்டாக வந்துட்டு இப்படி கட்டிக்கலாமே தான் வேலையை பாரியா. அப்படி அல்ல. இன்றைக்கி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படி இருக்காமல் இல்லை, அப்படி தான் இருக்கணும். அவரை போல நாம் இருக்க நம்மை ஆண்டவர் அழைத்து இருக்கின்றார். இந்த காலை நேரத்தில் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் அவரை சத்தியவான், அதை தான் யோவான் 8:32 சொல்கிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இஸ்ரவேல் மக்களை மோசை போல நாம் செய்த குற்றங்களுக்கு உணர்வை உடையவர்களாக இருப்போம். அப்போஸ் பவுல் எபேசு பட்டதாக சொல்லுகிற வண்ணமாக நம்முடைய அழைப்பில் உறுதியாக இருந்து நம்முடைய உறவை உறுதிப்படுத்திக் கொள்வோம். அப்படி செய்யும் பொழுது இங்கே ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிற வண்ணமாய் நம்ம எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துருக்காரு. நமக்கு உயர்வை அவர் தர வல்லமுள்ளவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட சத்தியத்தில் நிலைத்திருப்போம். இன்றைக்கி ஒருவேளை பல சத்தியத்தை நான் கேட்கலாம், ஆனால் ஆண்டவர் அவருக்கு கொடுத்ததை நமக்கு கொடுத்துருக்காரு. இந்த மார்ஷியல் ஆட்கள் எதுவும் தனக்கு வச்சுக்கல. என் பிள்ளைகளும் தான் சொன்னார், நீங்களும் என்ன செய்யலாம், என்னை காட்டிலும் மேலான காரியங்களை செய்ய முடியும்னு சொன்னார். இன்றைக்கி உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஏதோ சாதாரண ஒரு சர்ச் மெம்பராக இல்லையா, each and every one of us are chosen to be a great source of witness. சாட்சியாய் நம்மை வைத்திருக்கிறார். நமக்கு அந்த உணர்வு அவசியம், அவரோட உறவு அவசியம். அதன் மூலமாய் உயர்வை பெறுவோம். ஆண்டவர் தான் அப்படியே செய்திட ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம். இந்த காலை நேரத்திலும் ஆண்டவரே, அநேக நேரத்தில் என்னுடைய தவறுகளை நான் நியாயப்படுத்துகிறேன். மோசை போல தன்னை உணர்ந்து ஆண்டவரே என் பேரை கிறுக்கி போடுன்னு சொல்கிறான். ஆனால் இல்லைப்பா, யார் தப்பு பண்ணானோ அவனை தான் என்று சொல்லி உன்னை மன்னிக்கிற தேவனாய் இருந்தீரே, அந்த உணர்வை எங்களுக்கு தாரும். பவுல் எபேசு பட்டணத்தார் சொல்லுகிற வண்ணமாக ஆண்டவரே, எங்கள் உறவை நாங்கள் மறந்திருக்கிறோம், நாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை மறந்திருக்கிறோம், நாங்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த உறவை மீண்டுமாய் உறுதிப்படுத்த கர்த்தருக்கு உதவி செய்யும் என்று கேட்போமா? எல்லாவற்றுக்கும் மேலாய் அப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகள்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார், தம்முடைய வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த உயர்வை வெளிப்படுத்தும்படியாய் அனுப்பப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம்மை குறைவாய் எடை போட வேண்டாம். ஆண்டவர் வாழ்க்கையில் வல்லமை உள்ள தேவன். நமக்கு தேவையானது உணர்வு, அவரோடு உள்ள உறவு. அப்பொழுது உயர்வை பெறுவோம். அன்பின் பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிற வண்ணமாய் ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு அந்த உணர்வை கட்டளையிடும். மோடுள்ள உறவை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள உதவி செய்யும். அதன் மூலமாய் நாங்கள் உயர்வு பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு கூட நாங்கள் தொடர்ந்து செயல்பட உதவி செய்வீராக. நீதாமே இந்த நாளிலும் கூட எங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற காரியங்களை செய்திட எங்களை அர்ப்பணிக்கிறோம். வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அரவச மொழி வரும் போதாதே